மதுரையிலிருந்து ஷேக் மீர் அப்படிங்கிறவங்க ஷேக் மீர் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, மதுஹபு ஏன் உருவானது? இந்தியாவில் உள்ள நாம் ஏன் ஹனவி மதுஹபை பின்பற்ற வேண்டும்? அருகில் உள்ள இலங்கையில் உள்ளவர்கள் ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகின்றனர். ஆனால் நாம் அனைவரும் முஸ்லீம்கள் தானே. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மதுஹபையும் சார்ந்தவர்களாக இருக்கவில்லை. அப்படி இருக்கும்போது ஏன் பிரிவினை, ஏன் மதுஹபுகளாக பிரிந்து இஸ்லாமை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்ல கேள்வி. நம்மளும் அதே தான் கேட்குறோம். ஏன் இந்த பிரிவினை? மார்க்கம் ஒன்றே ஒன்று தான், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கள் என்று தான் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மதுஹபு என்கிற பெயரால் அந்த மதுஹபு ஏன் உண்டாச்சு, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, உண்மையிலே இந்த மதுஹபுகளுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை. முதல்ல கேட்குறால ஏன் உருவாச்சுன்னு ஒரு நல்ல சிந்திச்சு பார்த்தா, இதை இஸ்லாத்தை அழிக்க நினைத்த யூத சக்திகள் தங்களுடைய சதி செயலின் விளைவாக இந்த மதுஹபை முஸ்லிம் சமூகத்திற்குள்ளே பூத்தி இருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு தான் நாம் வர வேண்டி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, மார்க்கம் அல்லாஹ் ரசூல் தெளிவுபடுத்திட்டு போயிட்டாங்க. அதில் அதை புரிய வைப்பதற்கு சிந்தித்து விளக்கம் சொல்லி அந்த விளக்கங்களில் கூடுதலாக சமகாலத்துக்கு ஏற்ப பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சொல்லக்கூடிய அறிஞர்கள் தோன்றுவாங்க. அதை மக்கள் பார்ப்பாங்க, அது சரியாக இருந்தால் ஏற்றுக்குவாங்க. அதில் மார்க்கத்தில் பிரச்சனையே இல்லை. ஆனால் அது ஒரு வழிமுறையாக உண்டாக்கப்பட்டு இவங்க தான் இப்படி இவர் ஒரு தலைவர், இவர் ஒரு கருத்து, இவருடைய கருத்து தான் ஏற்புடையது, இந்த கருத்தை தான் நான் ஏற்றுக்குவேன், நாங்கள் இந்த 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 ஆளுடைய கருத்தை சார்ந்தவர்கள் என்று அது ஒரு பிரிவாக மாறி போனது இருக்குதே. இஸ்லாத்தில் அதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ நல்லா நீங்கள் பாருங்கள், அது சம்மந்தம் இஸ்லாத்தில் மட்டும் சம்மந்தம் இல்லை. எந்த இமாம்களுடைய பேரால இந்த மதுஹபுகள் உண்டாக்கப்பட்டிருக்குதோ அந்த இமாம்களுக்கு இந்த மதுஹபுக்கு கூட சம்மந்தம் கிடையாது. மதரசாக்களில் தான் மதுஹபுக்கான நூல்களை வச்சு பாடம் நடத்துகிறாங்க. மதுஹபுக்கான இது ஹனவி மதுஹபு அப்படின்னா அதுக்கு சில நூல்கள் இருக்கிறது. ஷாஃபி மதுஹபுனா அதை இது கற்றுத்தரக்கூடிய சில நூல்கள் இருக்கிறது. அதை படித்து தான் இது ஷாஃபி மதுஹபுடைய ஃபிக்ஹு, இது ஹனவி மதுஹபுடைய ஃபிக்ஹு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷாஃபி மதுஹப் ஹனவி மதுஹபுங்கிறது ஒரு இமாம்களுடைய பேரால தானே. நுஅமான் இப்னு சாபித் என்கிற அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பேரால ஹனவி மதுஹப் இருக்கிறது. ஷாஃபி இமாமுடைய பேரால ஷாஃபி மதுஹப் இருக்கிறது. இப்போ அவங்களுடைய மதுஹப்னா அவங்களுடைய கருத்து, அவங்க எதை சொன்னாங்களோ அந்த வழிமுறை தானே, அப்படி தானே புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது. இப்போ அந்த ஹனவி இமாமுடைய கருத்து அப்படின்னா அவங்க என்ன எழுதி வச்சுட்டு போனாங்களோ அந்த கருத்தை தானே அவங்களுடைய கருத்துன்னு சொல்லணும். நீங்கள் போய் பாருங்க, அந்த ஹனவி மதுஹபுக்கும் அந்த இமாம் சொன்ன கருத்துக்கும் சம்மந்தமே இல்லை. மதரசாக்களில் சொல்லிக் கொடுக்கப்படுகிற ஹனவி மதுஹப் புத்தகங்கள் இருக்குதுல்ல, ஒரு புக்கு கூட ஹனவி இமாம் எழுதின புக்கு இல்லை. வேற என்ன அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை என்பதற்கு வேற என்ன ஆதாரம் வேணும்? ஹனவி அபூ ஹனீஃபா இமாம் எப்போ பிறந்தாங்க? ஹிஜ்ரி 80 பிறந்தாங்க. எப்போ மௌத்தா போனாங்க? ஹிஜ்ரி 150 மௌத்தா போனாங்க. இப்போ மதரசாவில் ஹனவி மதுஹபுடைய பாட புத்தகங்களாக இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் எப்போ எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தா, அபூ ஹனீஃபா இமாம் மௌத்தா போய் 400 வருஷத்துக்கு பிறகு, 500 வருஷத்துக்கு பிறகு, 700 வருஷத்துக்கு பிறகு, 1000 வருஷத்துக்கு பிறகு எழுதப்பட்ட நூல்களை எல்லாம் யாரோ பின்னாடி வந்து எழுதலாம். இதுதான் ஹனவி மதுஹப், இதுதான் ஹனவி இமாமுடைய கருத்து அப்படின்னு சொல்றாங்களே, இது போதாதா? அவங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு முடிவு எடுக்கிறதுக்கு துருல் முஃப்தார் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. கிட்டத்தட்ட அது 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உள்ளது. ஹிஜ்ரி 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. இவங்க ஹிஜ்ரி 2ல் வாழ்ந்த 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. ஹிஜ்ரி 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உள்ள ஒரு புத்தகம். அவங்கள்ட்ட யாரோ 10 நூற்றாண்டுக்கு பிறகு 8 நூற்றாண்டுக்கு பிறகு வந்த ஒருத்தர் எழுதி வச்ச புக்கு எப்படி 8 நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவருடைய கருத்தாக, கொள்கையாக, வழிமுறையாக இருக்க முடியும்? கன்சுத்த காய்க்குன்னு ஒரு நூல் இருக்குது, ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது, ஹனவி மதுஹபுடைய நூல். அது ஹிதாயான்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் மதரசால சொல்லிக் கொடுக்குறாங்க. ஹிதாயான்னு ஒரு நூல் இருக்கிறது, ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அதனுடைய அது எழுதப்பட்ட காலம் 6ஆம் நூற்றாண்டு. அப்போ அதெல்லாம் அது நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? அந்த இமாம்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரே ஒரு புக்கு இருக்கு, மபுசூத்துன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது. அபூ ஹனீஃபா இமாமுடைய மாணவர் எழுதினது, ஹிஜ்ரி 189 நெருக்கத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல் வைங்களேன். அதுதான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு நெருக்கமான காலகட்டத்தில் எழுதப்பட்டது. ஒரு சின்ன துரோண்டி புத்தகம் தான் இது. அதில் கூட ரொம்ப கம்மியாக தான் அபூ ஹனீஃபா அவர்கள் சொன்னார்கள்னு சில செய்திகளை பதிவு பண்ணுறாங்க. இதுதான் நிலவரம். ஷாஃபி மதுஹபுடைய அதான் யானான்னு ஒரு புக் இருக்குது, ஃபத்ஹுல் முயின் இருக்குது, முகுனி இருக்குது. இதெல்லாம் ஷாஃபி மதுஹபுடைய நூல்கள். போய் பாருங்க, ஷாஃபி இமாமுடைய வாழ்ந்த காலத்துக்கும் ஷாஃபி இமாம் பிறந்தது 150. அபூ ஹனீஃபா இமாம் எப்போ மௌத்தா போனாங்களோ அப்போ தான் ஷாஃபி இமாம் பிறக்கிறாங்க. அந்த வருஷத்துல தான் ஹிஜ்ரி 150 பிறக்கிறாங்க, 204 மௌத்தா போகிறாங்க. ஒரு 54 ஆண்டுகள் தான் வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போ இந்த ஷாஃபி இமாமுடைய நூல்களாக எழுதப்பட்டிருக்கிற, பின்பற்றப்படுகிற, சொல்லப்படுகிற, இன்னும் சொல்ல போனால் அபூ ஹனீஃபா இமாமுக்காவது புத்தகங்கள் இல்லை, எழுதின புக்கு இல்லை.
ஷாஃபி இமாமுக்கு அவங்க எழுதி வச்ச புக்கு இருக்குது, அதை சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எழுதி வச்சுட்டு போன புக்கத்துக்கு ஓரம் கட்டிட்டு வேற யாரோ அவங்க பேர்ல எழுதின புத்தகத்தை வச்சுக்கிட்டு இதுதான் ஷாஃபி இமாமுடைய கருத்துங்கிறாங்க. ஷாஃபி இமாம் அவ்வளோ எழுதி வச்சுட்டு போனாங்க, அந்த புத்தகங்கள் இன்னைக்கு இருக்குது, பாதுகாப்பா இருக்குது, அதை கூட சொல்லலை அப்படின்னா அப்ப இந்த இமாம்களுக்கும் மதுஹபுக்கும் சம்பந்தம் இல்லை, இஸ்லாத்துக்கும் மதுஹபுக்கும் சம்பந்தம் இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ் ரசூல் சொன்னது ஃபாலோ பண்ணு, அதை தாண்டி வேற ஒன்றத்தையும் ஃபாலோ பண்ணாத, அதை தாண்டி வேற எதையும் அவங்க சொன்னாங்க அதெல்லாம் கேட்காதீங்க. நீங்க இத்தகது அஹபாரஹும் ஒரு ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹி வல் மஸீஹ் இப்னு மரியம், அவர்கள் தங்களுடைய மத குருமார்களையும் பாதிரிகளையும் மரியமுடைய மகன் ஈசாவையும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு தமது கடவுளர்களாக எடுத்துக்கொண்டார்கள். ஒமா உமிரு இல்லாலி அபுது இலாஹம் வாஹிதா, ஒரே ஒரு இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்றுதான் அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லாஹுவ, அந்த இறைவனுக்கு வணக்கத்திற்குரியவர் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. சுபஹானஹு அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணையற்பிதை விட்டும் அவன் தூய்மையானவன் அப்படின்னு சொல்லுகிறான். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாவை விட்டுட்டு இவங்களையெல்லாம் பாதிரிமார்களை மத குருமார்களை கடவுளாக்கிக்கிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளா வணங்கினாங்க என்று மட்டும் பொருள் அல்ல. அதாவது கடவுளின் தன்மைனா அதிக சட்டம் இயற்றுகிற, மார்க்கத்தை சொல்லுகிற, மக்கள் எத்தான் செய்யணும் எத்தான் செய்யக்கூடாது என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் அல்லாவுக்கு தான் உண்டு. ஆனா இந்த இந்த யூத கிறிஸ்தவ மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்களுடைய மத குருமார்களும் மார்க்க சட்டம் சொல்லலாம், அவங்க சொல்றதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் இவங்களை வச்சுட்டாங்க. இப்போ இன்னைக்கு மதுஹப்னு சொன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே. அல்லாஹ் சொல்றதை ஏத்துக்கிறோம், குர்ஆன் சொல்றதை ஏத்துக்கிறோம், ஹதீஸ் சொல்றதை ஏத்துக்கிறோம், இமாம்கள் சொல்றதை ஏத்துக்கிறோம், இந்த இமாம் சொன்னதை ஏப்போம், இந்த இமாம் சொல்றதை ஏப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்றது இதுக்கு ஈக்குவலா இவரும் மார்க்கம் சொல்லுவார். இவர் எப்படி தொழ சொன்னாரோ அப்படி தொழுவேன், இவர் எப்படி நோன்பு வைக்க சொன்னாரோ அப்படி நான் நோன்பு வைப்பேன் என்று தானே அதுக்கு அர்த்தம். இது கிட்டத்தட்ட இந்த வசனம் சொல்லுகிற கருத்தை மெய்ப்பிக்கிற வகையில் இருக்குதா இல்லையா? அதனால இந்த மதுஹப் போக்குவரத்து அதெல்லாம் நம்ம தேவையே இல்லை, மார்க்க நமக்கு அதை வலியுறுத்தவே இல்லை. இன்னும் சொல்ல போனா இவங்க சொல்ற அடிப்படையில் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா நாளை மறுமையில் நம்முடைய நிலையை பத்தி குர்ஆன் சொல்கிறது, யௌமத்து கல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார், அந்த நாளில் சில முகங்களை நரக நெருப்பில் போட்டு பொசுக்கப்படுகிற அந்த நாளில், புரட்டப்படுகிற அந்த நாளில், யகூலூன யா லைத்தனா அத்தஅன அல்லாஹ வ அத்தஅன ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபராஅனா ஃபஅதல்லூன சபீலா, எங்களின் முன் பெரியார்களுக்கும் நல்லோர்களுக்கும் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே. ரப்பனா ஆத்திஹிம் லஃபைனி மினல் அதாப், இறைவா அவர்களுக்கு 2 மடங்கு வேதனை கூடு என்று கேட்பார்கள். யாரு கேட்பா? இந்த மாதிரி இவங்களையெல்லாம் ஃபாலோ பண்ணவங்க, யாரை ஃபாலோ பண்ணாங்களோ அந்த ஆட்களுக்கு அவங்கள 2 மடங்கு தண்டனை கொடு அப்படின்னு கேட்பாங்க என்றெல்லாம் நாளை மறுமையில் நரகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை குர்ஆன் நமக்கு எச்சரிக்கிறது. இது மாதிரியான அதை நோக்கித்தான் இந்த மதுஹப்கள் நம்மை இட்டு செல்கிறது என்பது ரொம்ப தெளிவாக சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் கிளியர் கட்டா. இன்னும் சொல்ல போனா நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மதுஹப் நூல்களில் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்களை, குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படை தெரிஞ்ச ஒருத்தர் படிச்சாருன்னா இதுக்கும் இஸ்லாத்துக்கு என்னப்பா சம்பந்தம் கேட்பார். அந்த 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 பெரியார்கள் சொன்னதை கேட்கணும் என்பதற்காக வேண்டி அவங்க மேலே எழுதப்பட்ட கதைகள், புனைவுகள், கற்பனைகள், மிகைப்பட சொல்லப்பட்ட வரலாற்று பொய்கள் எக்கச்சக்கமா. அபூ ஹனீஃபா இமாமை பத்தி ஹனஃபி மதுஹபுடைய நூல் என்ன சொல்லுது? அவங்க 40 வருஷமா இஷாவுக்கு செஞ்ச உதுவோட சுபு தொழுதுகிட்டே இருந்தாங்க, 55 தடவை ஹஜ்ஜு பண்ணியிருக்கிறாங்க. அந்த 55வது தடவை ஹஜ்ஜுக்கு போகும்போது காபாவுடைய காவலர் டைப்பா கொஞ்சம் திறந்து விடுன்னு கேட்டாங்க. நைட்டில் காபாவை திறந்து விட்டாரு, உள்ள போய் தொழுதாங்க. எப்படி தொழுதாங்க? ஒத்த காலில் தொழுதாங்க, வலது காலில் ஊன்றி 15 ஜுசு ஓதுனாங்க, திரும்ப இடது காலில் ஊன்றி 15 ஜுசு ஓதுனாங்க. இது மாதிரி நின்று 2 காத்துல ஒரு குர்ஆன் முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் எங்க உள்ள வழிமுறை? யாரு கற்று தந்த வழிமுறை? ஒத்த காலில் ஓதுறதுங்க அது என்ன? ஒத்த காலில் நின்னா சிறப்பா? அப்படி அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒத்த காலில் என்னைக்காவது சொல்லு? அல்லாஹ்வுடைய தூதரை விட நம்முடைய வழிபாடு பெருசா? அப்ப இதன் வழியாக ஏதோ ஒரு ஹீரோ இது பிம்பம் கட்டமைக்கப்பட்டு அவங்க பெரிய ஆளு, அவங்க சொன்ன அவங்கள மாதிரி யாரும் சொல்ல முடியாது என்று நம்ப வைப்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட கதைகள் தானே. 100 தடவை அல்லாஹ் கனவுல கண்டிருக்கிறாங்க. யார்? அபூ ஹனீஃபா இமாம் கண்டதாகவெல்லாம் அந்த கதைகள் சொல்லுகிறது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் யாரும் அல்லாஹ்வை பார்க்கவே முடியாது. அது நினைவிலையும் சரி கனவுலையும் சரி பார்க்க முடியவே. லா துத்ரிகுல் அப்சார், குர்ஆன் சொல்லுகிறது, எந்த பார்வைகளும் அவனை சென்றடையாது. வஹு யுத்ரிகுல் அப்சார், பார்வைகளை அவன் பார்க்கிறான், அவன் சென்றடைகிறான், அவன் எல்லாத்தையும் பார்ப்பான், அவனை யாரும் பார்க்க முடியாது.
கனவுலையும் பார்க்க முடியாது, நினைவுலையும் பார்க்க முடியாது, மறுமையில தான் நம்ம எல்லாரும் பார்க்க முடியும். மூசா நபி பார்க்குறேன்னு கேட்டாங்க, முடிஞ்சு போச்சு. மலையே சுக்கு நூறா நொறுங்கிருச்சுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால இந்த மதுஹபுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது இஸ்லாத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட, இஸ்லாத்தை அழிப்பதற்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சதி செயலின் விளைவு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.